ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. அட்டகாசமான சுவையில் ஒரு கீ ரோஸ்ட் தாங்க செஞ்சுருக்கோம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் போகாதே வீட்லேயே அக்மல் ஃபுட்டில் விசிட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் செய்ய முடியுங்க. நான் செஞ்ச விதத்துலேயே உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்குங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டெப்ஸு. அதுக்கு முன்னே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ போய் பார்க்கலாம் என்னான்ட்டு. நான் மசாலா எடுத்துருக்குறேங்க. இது நம்ம வறுத்து அரைக்கக்குள்ளே நல்லா அந்த சுவை சேர்த்தே கொடுக்குங்க. 2 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 வரமிளகாய் தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. இது கூடயே நான் கலருக்காசரம் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு 5-6 இருக்கும் காஷ்மீரி மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே இருக்கும் வெந்தயம். நீங்கள் இதுவும் போட முடியும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தய இலையும் போட முடியும். எல்லாத்துக்கிட்டையும் வெந்தய இலை இருக்கிறது இல்லை. உங்களுக்கு வெந்தயமும் போட முடியும். அந்த ஆப்ஷனுக்கு தான் காமிச்சேன். நான் 1 டீஸ்பூன் எடுத்துருந்தேன் வெந்தய இலை. இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம நல்லாவே வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டுடுச்சு. இது கூட அந்த காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் நம்ம அடுப்புக்கு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருந்தா இந்த வெந்தய இலையும் இதில் போட்டுக்கலாம். அடுப்புக்கு ஆஃப் பண்ண பிறகு தான் போடணும். அந்த சூட்லேயே அந்த இலையெல்லாம் நல்லாவே உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தம் இல்லைங்களா, அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். எவ்வளோ போடுறோமோ நல்லாவே இருக்கும். நான் சிக்கன் 1 கிலோ எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா புளி தண்ணி. இது கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். உங்களுக்கு ரெசிப்பியில் சேர்க்க மாட்டாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கக்குள்ள நல்லாவே டேஸ்ட் இருக்கும். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும். நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இது லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதில் நல்லா கெட்டியான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி தயிரெல்லாம் போடக்குள்ள உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இதுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கனுக்கு நல்லா நம்ம உள்ள ஒரு கட்டு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கீரல் கொடுத்து நல்லாவே இந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகும். நம்ம இந்த மசாலாயெல்லாம் இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலேயே மிக்ஸ் பண்ணக்குள்ளே நல்லா அந்த மசாலா அதில் இறங்கியிருக்கும். இதுக்கு நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம நெய் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 70 மில்லி இருக்கும் போட்டுக்கிட்டேன். நெய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் தான் அதிலே உங்களுக்கு வெந்து வரத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா 1 மணி நேரத்துக்கு நல்லாவே மசாலாலாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இதில் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு போடக்குள்ள உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கூடியே கிடைக்கும். இப்போ இதில் இருக்க மசாலாவும் போட்டுக்கலாம் மீதி இருக்கிறது. இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயமும் இது கூடயே போட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாக கட் பண்ணி போடக்குள்ள தான் அது நல்லா வெந்து வரத்துக்கு நல்லாயிருக்கும். பார்த்துங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இப்போ இந்த மசாலா வெங்காயம் எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். கிட்டே நல்லா கிளறி கொடுத்து வதக்குங்க. மூடி எதுவுமே நம்ம இதில் போடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குந்தோம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக விடணும். அப்பப்போ நடுவில் இதுக்கு கிளறியும் கொடுக்கணும். பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் இருக்கும் இதுக்கு வேக விட்டு இருந்தேன். நல்லாவே வெந்துடுச்சு. ஏன்னா நம்ம அதிகமாக இதில் நெய் போட்டதால் நெய்லேயே அது நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துடும். இதுக்கு நம்ம நெய் ரோஸ்ட்ன்றதால நெய் கொஞ்சம் அதிகமாகவே போடுறோம். இதில் தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இது சர்க்கரையும் போட முடியும், நீங்கள் வெல்லமும் போட முடியும். இதில் 1 டீஸ்பூனுக்கு போட்டுங்க. வெல்லம் போடுறதுனாலும் சர்க்கரை போடுறதுனாலும் நான் சர்க்கரை போட்டுக்கிட்டேன் 1 டீஸ்பூன். இப்போ இதுக்கு நம்ம
ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கலாம். அந்த சர்க்கரை நம்ம வந்து போடக்குள்ளே, வெல்லம் வந்து நம்ம போடக்குள்ளே எது விருப்பப்படுறோமோ, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஒரு புதுமையான டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் எதுவும் தண்ணியும் இல்லை, ஏன்னா நம்ம தண்ணியை வந்து போட போகிறதில்ல. தண்ணி அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து போட்டுக்கணும், ஒரு 5 டேபிள் ஸ்பூனு. அதுக்கு மேலே போட்டு இதுக்கு வந்து வேக வைக்காதீங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியை வந்து வெந்து வந்துடும். இந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட, ஒயிட் ரைஸோட, நெய் ரைஸோடையும் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னா மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.